வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாருங்க, சுத்தி பாருங்க சரௌண்டிங். பஞ்சாபி தாபா, ஒரு பஞ்சாபி தாபால வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ரொம்ப நாளா ஆசை எங்களுக்கு பஞ்சாபி தாபால சாப்பிடணும்னு ஒரு ஆசை. கொஞ்சம் இடையில சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பாவி எப்போ வந்தோன்னா சேர்ந்தால பார்ப்போம், சரியா? ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படி வர வழியில நைட் ஆயிடுச்சுனால நாங்கள் பஞ்சாபி தாபால வந்து சாப்பிடுவோம்னு ஒரு இதுக்கு வந்திருக்கோம். உள்ளே போவோம், என்னென்ன கொடுக்காங்க எப்படி எல்லாம் பார்ப்போம். ஓகே, நார்மல் சாப்பாடு எல்லா பக்கமும் உள்ளதான். ஆனால் உள்ள சேர்ஸ்லாம் அப்படி தாபாவில் உள்ள சேர்ஸ் மாதிரி இல்லை. சாதாரண நம்ம பெஞ்சு ரோட் கடை இருக்குல்ல, டீ கடை பெஞ்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த குடிசை ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கு. குடிசை போட்டு அதில் சாப்பிட போகிறோம். அதாவது வணக்கம் உறவுகளை சொல்லியிருந்தேன். ஓகே, வாங்க போய் சாப்பிடுவோமா? ஓடுது, நல்லா ஓடுது. இந்த பக்கம் ஓகே, இங்க பாருங்க, நல்லா கூலிங்கா இருக்குல்ல. இந்த கூரைக்கு அது என்ன, தென்னங்கீத்து, தென்னை ஓலை. இத படி சொல்லுது, ஆர்டர் கொடுங்க. இது கொஞ்சம் உண்மைக்குமே கூலிங்கா இருக்குடா. நல்லா இருக்கு. வெளியில வைக்கல, நல்லா இருக்கு. வெளியில வைக்கையா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்க வந்து வெஜ் தான் ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு நான்வெஜ் என்னப்பா? இது வந்து ஃபுல்லா வெஜ் தான் இருக்கு. இது நான்வெஜ் தான் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ இதா இருக்கு, சைவமும் இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. சரி வாங்க சாப்பாடு வரட்டும். இப்போ எனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ் தான். பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு. அப்பாவுக்கு வந்து ரொட்டி, கோதுமை ரொட்டி வேணுமா, ரொட்டி பஞ்சாபி ஸ்டைல். அதுல அது ஒண்ணு நோட் பண்ணுங்க உறவுகளே. நாங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம், எல்லாம் முடிச்சோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நாங்க வீடியோ எண்ட் பண்ணியாச்சு. போற வழியில திடீர்னு ஒரு தாபா பார்த்தோன்னா அப்பாவுக்கு ஒரு புது ஆசை வந்துருச்சு. சரி, இதை 2வது வீடியோவா எடுத்துடலாமேன்னு 2வது வீடியோவா எடுப்போம். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் வீடு போய் இன்னும் சேரல. அங்கே முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட் சாப்பாட்டுக்கு இப்போ மணி எத்தனை எனக்கு கணக்கு தெரியல, விடுங்க. மணி 8:35. ஆமா, ஒரு வேலைகளை முடிச்சுட்டு கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ அப்பாவி அப்பாவுக்கு தாபா பார்த்தோன்னு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. நம்ம வெஜ் தான் சாப்பிட போறோம். இது தாபாலாம் எதுக்கு? நீ ரொம்ப நாளா தாபால சாப்பிடணும். அது நான் மட்டன், அது வந்து நான் நான்வெஜ் சாப்பிடும் போது சொன்னேன், ஆசைப்பட்டேன். ஆனா இப்பதான் நான்வெஜ்ஜை விட்டுட்டேனே என்ன. ஆனா இன்னொன்னு நல்லா நோட் பண்ணுங்க உறவுகளே, இந்த ரணகலத்திலயும் அப்பாவி அப்பாவுக்கு கிளுகிழிப்பு கேட்குது. ஏமா கால் வலிச்சாலும் பயிர் இல்ல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கால் வலியில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். மதியம் கடையில நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா ஃபுல் கட்டியாச்சு. இப்போ நைட்டு டின்னருக்கு இங்க வந்தாச்சு, தாபாக்கு வந்தாச்சு. எப்படி பாருங்க, மதியம் வந்து சாப்பிட முடியல பத்தியா. சோறு கொஞ்சம் தான் வாங்கணும். அது நம்ம தப்பு. அதுக்கு முன்னாடி வடை எல்லாம் வாங்கி கொடுத்தது உங்க தவறு. வடையெல்லாம் சாப்பிட்டோம், கேப்ப ரொட்டி அது இதுன்னு சாப்பிட்டோம், அதனால சாப்பிட முடியல. அதனால இப்போ ஆனா தாபா ஃபர்ஸ்ட் தாபால சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது நான் தான். பிள்ளைங்களுக்காண்டி சரி சாப்பிடும்னு நினைச்சேன். ஆனா உண்மைக்குமே அந்த வித்தியாசம் தெரியுது. இந்த தண்ணி கேன் வாங்கிட்டா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கு இந்த கூரை. இல்ல தண்ணி கேன் விலைக்கு வாங்கிக்கிறோம். இல்ல வண்டிக்குள்ள தண்ணி ரொம்ப கிடக்காதான், அது கிடக்கு. அப்ப எடுத்துட்டா இதை கொடுத்துருவோம் அவங்க. ஆனா அந்த தாபாங்கிறது கரெக்டா இருக்கு. வெளியில வைக்கையா இருக்கு, உள்ள புளிங்க இருக்கு. அந்த தென்னை ஓலைக்கும் நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன நீங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா சுத்தி இதா இருக்கு, பாம்பு வந்துடக்கூடாது. அதெல்லாம் நல்லா இது பண்ணி தானே வச்சிருக்காங்க. நல்லா கரெக்டா தான் வச்சிருக்காங்க. நம்ம சேஃபா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டி போன இடத்துல பெப்பரான உட்காந்துட்டு இருக்க கூடாது. அக்கம் பக்கம் என்ன இருக்கு அது இருக்கு. இந்த கருப்பு எறும்பு பத்தியா, எறும்பு ஒரு ஒச்சு இந்த டேபிள்ல. ஆனா இதெல்லாம் பார்த்தா தாபான்னு சொல்ல முடியாது. அது இது போட்டிருக்கணும், கீழே உட்காந்து சாப்பிடுற மாதிரி. அது வந்து எங்க இருந்தது மேடம்? நம்ம வர்ற வழியில அந்த இன்னொரு பஞ்சாபி தாபா. அது அந்த இதுல இப்படி இருக்கு. இல்ல அவங்களுக்கு அப்படி இந்த கட்டில் போட்டு. ஆமா, அதான் முக்காவாசி தாபால அப்படிதான் இருக்கும். இந்த தாபால தான் இப்படி இருக்கு. சரி, ஓகே. அப்பனா இது வந்து பஞ்சாப் தாபாவா இருக்கும், அது வந்து ராஜஸ்தான் தாபாவா இருக்கும். அது ராஜஸ்தான் தாபா, ராஜஸ்தான் தாபாவா இருக்குமா? அது வெறும் ராஜஸ்தான் ஹோட்டல். ஆமா, தாபானாலே பஞ்சாபி தாபா தான் ஸ்பெஷல். ஆமா. இப்ப நான் வந்து விட்டது இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து ரொட்டி, கோதுமை ரொட்டி. கோதுமை தான், பின்ன என்னதுல பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பாப்போமா? இது என்ன இப்படி கலர் கடுமையா இருக்கு. கிரேவியே ஒரு மாடலா இருக்கு.
ஒரு கலர் சாப்பிட்டு டிஃப்ரெண்டா. பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டாலும் 2 பேரும் சாப்பிட தானே போறோம். நான் வந்து கொஞ்சமா சாப்பிட்டேன். இது கோதுமையை பத்தியா சாப்பிட்டா இருக்கா ரொட்டி உடனே சாப்பிட்டா வந்துருது. இது இல்ல நானும் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிடுங்க. என்ன உனக்கு பட்டர் நானு இது டேஸ்ட் எப்படி இருக்கு பாப்பமா? சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆனா இனிப்பா இருக்கேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன தாபால வந்து இதைத்தான் சாப்பிட முடியும். எனக்கு சிக்கன் ரைஸ். அவளுக்கு சிக்கன் ரைஸ், எங்களுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஸ்பெஷல் ஒன்று பார்ப்போம். சரியா? சாப்பிட்டு வேற ஏதாவது வாங்கிக்கோங்க. அப்படியே அதனால அவ்வளவுதானா? அவ்வளோதான். ரொட்டி கிரேவி யாரும் முடிஞ்சுது. நைட் சாப்பாடு ஃபினிஷ். ஃபினிஷ். முடியாது. பாத்துக்கன்னு திறக்க முடியல. கொடுங்க. இதுக்கு ஏப்பத்தை பாருங்க. 2 ரொட்டி கோதுமை ரொட்டி இது வாங்கி இதை காட்டுங்க கொஞ்சம். இது கிரேவி இது வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். கையை பாருங்க ரத்தமா இருக்கு. அதாவது நல்லா இருக்கு. சாப்பிடலாம். தாபாக்கு வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. டேஸ்டா தான் இருக்கு. சரி இது சாப்பிட்டோம். அவங்க கேட்டுட்டு தான் கொடுக்காங்க. ஸ்பைசியா வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்மளுக்கு பண்றாங்க. இப்போ வந்து ஸ்பைசி வேண்டாம்னா அதுபடி நம்மளுக்கு கொடுக்காங்க. இல்லம்மா இப்போ வந்து ஜீரணமாக என்ன சாப்பிடணும்? குல்ஃபி. அதுக்கு குல்பி சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், மொஜிட்டோ குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க என்ன இருக்கு? பாரு. ஓடலாம். என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. கடைசியில போட்டிருக்காங்க. அப்பா கண்ணாடி போடல. குல்பி, கோழிச்சோடா, ஸ்வீட் பீடா. நான் ஒரு கோழி சோடா வாங்கிட்டேன். நைட் நேரம் நைட் நேரம் சோடா வேண்டாம். ஸ்வீட் பீடா வேணா வாங்கி. ஸ்வீட் பீடா வாங்கி போடுங்க. இல்லைன்னா ஒரு குல்பி வாங்கி சாப்பிடுங்க. அதான் இதமா இருக்கும். குல்பி தான் நல்லா இருக்கும். கோழி சோடான்னா பன்னி சோடா தானடா. கோழி குண்டு இருக்கும். அதனால பன்னி சோடா தான். நைட் நேரம் வேண்டாம். இது இருக்கும், கேஸ் வரும். நைட் நேரம் வேண்டாம். நீயும் ஒரு கேஸால நரம்புன உடம்பு. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. தாபாக்கு வாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. அத்தா இன்னொரு ஸ்பெஷல் பார்ப்போம். ஒரு காட்சி போச்சு. இந்த உனக்கு ஒன்று இது கசிஃபா. டிஷ்யூக்கு தொடக்கிறது கொடுத்துருக்காங்க. இது என்னதுமா? குல்பி பாருங்க. இதான் வந்து என்ன குல்பி? சவு சவு குல்ஃபி. ஐயா சவு சவுல பண்ணிருக்காங்க. சோச்சோ. சோச்சோவா? சவு சவுல தான் பண்ணிருக்காங்க. ஏய் அப்ப எவ்வளவு பெருசா இருக்கு. நல்லா இருக்கா? வண்டியா நான் சொல்றேன். ஓகே. நல்லா இருக்கா? எனக்கும் இருக்கு. நான் சாப்பிட போறேன். சாப்பிடுமா? என்ன பருப்பு ஐட்டம் போடாம இருக்கு? பருப்பு ஐட்டம். ஆஞ்சி பருப்பா, உளுந்தம் பருப்பா, தோரம் பருப்பா? முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. அப்படி சொல்லுங்க. சரி போலாமா? சரி அப்படி இது கொஞ்சம் சொல்லுங்க என்ன? இன்னொரு. ஆனா இது அவ்வளவா டேஸ்ட் இல்ல. இனிப்பு. இனிப்பு இந்த சீனி மிட்டாய் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு. சரி ஓகே. ஆமா பணம் கொடுத்து போவோம். ஆமா கொண்டாங்க. வெளில உட்காங்க. இந்த வருவாங்க. அப்ப உட்காருங்க. வெளி வரட்டும். சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஐஸ்கிரீம் இல்லம்மா. சாரி குல்பி. குல்பி. அப்படியே சாப்பிட்டு கிளம்புவோம். குல்பி சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. அப்பெல்லாம் வந்து ரேட்டுமே வந்து நம்மளுடைய பட்ஜெட் இருந்தால தான் இருக்கு. ரொம்பலாம் அதிகம்லாம் ஒன்றும் இல்லை. இடம் நல்லா, கிளைமேட் நல்லா இருக்கு. கூலிங் இருக்கு. ஓகே. இதுல வந்து சிங்கிளாவும் இருக்கு, ஃபேமிலி பெரிய ஆள் வேணாலும் பெருசும் இருக்கு. நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டுமே. ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். இது வந்து ஒரு குட்டி வீடியோ தான். நம்ம டாபால சாப்பிட்டோங்கிற ஒரு இதை காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ. ஓகேவா? பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.